அனைவருக்கும் வணக்கம்ங்க. 14/7/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காங்கையும் காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க. இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. ரெண்டு கன்றுகளுமே தெளிவான கன்று. வலதுபுறம் இருக்கிறது காளை கன்று, இடதுபுறம் இருக்கிறது கிடாரி கன்றுங்க. கலப்பின மாடோ நாட்டு மாடோ உங்களிடம் இருக்குது. கட்டாயமாக ஒரு 3 மாதங்கள் வரைக்கும் பால் கொடுக்க முடியும். வேலைக்கு ஒரு 1/2 லிட்டர் ஊட்டினா கூட போதும். அந்த மாதிரி ஊட்டி வளர்க்க முடியும்னா கண்டிப்பாக தேர்வு செய்யலாம். குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சுருக்குறோங்க. அதனால் இன்னும் 2 மாதம் கழித்து நீங்கள் பண்ணால் போதும். ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோம். 2 கன்றுகளுக்குமான வயது வலதுபுறம் இருக்கிற காலக்கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 நாள் ஆகுது. இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நாள் ஆகுதுங்க. ஜோடியாக காலக்கண்ணு கிடாரி கண்ணு காங்கயத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய்ங்க. நேரில் வர்றவங்க எப்போ வேணாலும் வாங்க, வெளிச்சத்தில் வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறவங்க பதிவுக்கான விளக்கத்தையும் நீங்கள் கேளுங்க. அந்த பதிவினுடைய விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்தில் சொல்லிவிட்டு அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கோங்க. அதைத்தான் நம்ம தெளிவாகவே குறிப்பிட்டுருவோங்க. 2 கன்றுகளுக்கும் நீங்கள் வந்து ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுத்து வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்க்குறது வந்து அவ்வளோ சிறப்பான வளர்ச்சியை கொடுக்காதுங்க. வேறு மாட்டில் கண்டிப்பாக ஊட்ட வச்சு வளர்க்கலாம். கன்றுகளும் ஊட்டுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கன்றுகள் இளம் கன்றுகளை பல்வேறு சந்தைகளிலிருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து பதிவுகளாக போட்டு கொடுத்துருக்குறோம். அந்த கன்றுகள்லாம் இன்றைக்கி வந்து சில கன்றுகள் வந்து ரேஸ் ஓடிட்டு இருக்குதுங்க. சில மாடுகள்லாம் வந்து 2 ஈத்து 3 ஈத்து போட்ட மாடுகளாக மாறிடுச்சு. காளைக்கன்று வந்து இனவருத்தி கன்றாக வச்சிட்ருக்குறாங்க. அதை நம்ம கொண்டு வர பக்குவத்தை பொறுத்து தான் கன்றுகளுடைய வளர்ச்சியும் இது இருக்குங்க. இந்த மாதிரியான கன்றுகளை நீங்கள் கட்டுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாடுகள் கழித்து போடுற கூலங்களை வந்து போட்டு மேலே கட்டுங்க. ஏன்னா கன்றுகள் வந்து மண் தரையில் கட்டும்போது பசியாகுது, இல்லை உடலில் வந்து ஒரு சத்து குறைபாடுனா உடனே மண் சாப்பிட ஆரம்பிச்சிடும். மண் சாப்பிட்டதுன்னா வயிறு கட்டும், வயிறு எடுக்கும், அது தொந்தரவை உருவாக்குங்க. அதனால தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்றுகள் கட்டுற இடத்துல மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூலங்களை போட்டு கட்டுங்க. அதை அடிப்படையாக பண்ணுங்க போதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காளை மற்றும் கிடாரி கன்றுங்க. வலதுபுறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குட்டை காலக்கன்று, இடதுபுறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை குட்டை கிடாரி கன்றுங்க. 2 ஜோடி கன்றுகள் ஜோடியாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். ரெண்டும் நீங்கள் பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும்னா ஒரு 3 மாதங்களுக்கு ஊட்ட வச்சு வளர்த்திங்கன்னா ஒரு ஜோடி குட்டை காளை கிடாரி ஒரு ஜோடியாக வளர்த்திக்க முடியுங்க. இந்த 2 கன்றுகளும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 9,000 ரூபாய்ங்க. குட்டை காளை மற்றும் குட்டை கிடாரி கன்று, வலதுபுறம் இருக்கிறது காலக்கன்று, இடதுபுறம் இருக்கிறது வந்து கிடாரி கன்று. இரண்டும் வெவ்வேறு மாடுகளினுடைய கன்றுகள் தான். இரண்டும் குட்டை மாடுகளாக தான் வருங்க. ஜோடியாக ஒரு குட்டை மாடு கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்க. ஜோடியினுடைய விலை 9,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, தலையீத்துங்க, ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸுங்க. 9 மாதம் சினைங்க. இன்னும் வந்து ஒரு 10 நாளில் கன்று போட்டுரும். மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க. நல்ல மடியால் சுத்தம்ங்க. புறமடி அருமையான மடி, நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க. ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸுங்க. 9 மாதம் சினை, தலையீத்து, 4 பல்லுங்க. பால் தேவைக்காக வட இந்திய மாடுகள் தேடிட்டு இருக்கிறவங்க இளம் பொருளாக நல்ல கறவைத்திறன் இருக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். தலைச்சனில் குறைஞ்சபட்சம் வேலைக்கு 4 லிட்டர் கறக்கலாமுங்க. அதிகபட்சம் ஒரு 5 லிட்டர் வரைக்கும் கொண்டு வரலாம். நல்ல தோல் நைஸு, நல்ல புறமடி இருக்குதுங்க. நல்ல பால் நரம்பு தாரை இருக்குது. குணவனத்தில் இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க. இளம் மாடாக வேணும், நல்ல கறக்கூடிய மாடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 61,000 ரூபாய்ங்க.
எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு நேரில் வரலாம், வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாம். சந்தேகம் இருந்தால் எல்லாம் கேட்டுக்கலாம். அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். நம்ம ஊர்லேருந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க. ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் 4 நாள் ஆகும். அந்த 4 நாள் ஆனால் கூட பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறோம். ஒரு பெரிய மாடு நம்ம வீட்டில் பராமரிப்புக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 150, அதிகபட்சம் 250 ரூபா செலவாகுங்க. ஏன்னா 2 நேரம் தவிடு 3 நேரம் தீவனம் கொடுக்கறது வந்து நம்ம பராமரிப்பு செலவு வந்து நம்ம ஏற்றுக்கிறோம். கயிறு மாற்றி கொடுத்துட்றோம். வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம் புதுசு போட்டு தான் அனுப்புகிறோங்க. மாடுன்னு ஒருத்தர் ஒன்று வாங்கினா வீட்டுக்கு வரும்போது தெளிவாக வரணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து உறுதியாக இருக்கிறோம். மூக்கணாங்கயிறு மட்டும் தேவையான மட்டும்தான் மாற்றி கொடுக்குறோங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வருங்க. சுழி சுத்தமாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். அந்த உத்தரவாதம் எப்போவுமே உண்டு. மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்கப்படும். அதிகபட்சம் 10 நாளில் கன்று போட்டுரும். விற்பனை விலை 61,000ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 10 to 15 நாள் டைம் இருக்குதுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் பாலுக்கு குறையாதுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. மயில மாடு, காங்கேயம் மாடு நல்ல கொம்போட்டத்தில், கால் அணைக்காமல், சுழி சுத்தத்தில், ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரியும் நேரம் 2 லிட்டர் கறவை வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்கள். விற்பனை விலை வந்து 45,000 ரூபாய்ங்க. நல்ல கொம்போட்டமான மாடுங்க. நல்ல மடியால் சுத்தம், ரொம்ப பொறுமைங்க. காம்புகள் 4 பூங்காம்புங்க. தெளிவாக கறக்க முடியும். பால் தேவைக்காக காங்கை மாடு தேடிட்டு இருக்கிறவங்க, அதுலேயும் சென மாடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்குற உத்தரவாதங்கள் உண்டு. அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்குகிறோம். கயிறு மாற்றி கொடுத்துட்றோம். ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றுறோம். 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கொண்டு வந்து இறக்கிட்டு தான் மீதி பணம் வண்டி வாடகை வாங்கிக்கிறோங்க. தெளிவான மயிலை மாடு. விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க. தலையீத்துங்க. நல்ல டார்க் செவலையில் இருக்கிற விளாரக்கொம்பு செவலை கிடாரிங்க. 4 பல்லு, தலையீத்து, காங்கேயம், செவலை கிடாரிங்க. 8 மாதம் சினை நிறைவுங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் 40 நாள் டைம் இருக்குதுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காங்கேயங்கன்று போடும். 4 காம்பில் பால் வரும். 4 பல்லில் இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல டார்க் செவலையில் காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க, தலையீத்து கிடாரி, இளம் பொருளாக, நல்ல கூறுவாரான முகாமைப்பில் குவாலிட்டியாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இன்னும் 6 பல் 8 பல் ஆகிற வரைக்கும் கிடாரியினுடைய வளர்ச்சி இருக்குங்க. நாளைக்கு மாடாகும்போது இன்னும் பல் சேரும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விறக்கடை மாடு பெருசாச்சுன்னா இன்னும் நல்ல பெரும் மாடாக தெரியுங்க. இந்த குவாலிட்டியான காங்கேயம் இரத்த செவலை 4 பல் தலையீத்து கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. காங்கை மாடுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க. படிப்படியாக மாடுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்குது. நம்மளும் முடிந்த வரைக்கும் இளம் மாடுகள் தான் நிறைய விரும்பி கேட்குறாங்க. ஆனால் இளம் மாடுகள் வந்து வியாபார ரீதியாகவும் நம்ம விற்பனைக்கு கொண்டு வர்றதுல நிறைய சிரமங்கள் இருக்குதுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம மாடுன்னு தேடி போனோம் அப்படின்னம்னா முதல்லாம் ஒரு நாளைக்கு 10 மாடு வரைக்கும் வாங்கக்கூடிய சூழல் இருந்ததுங்க. இன்றைக்கி 2 நாளைக்கு ஒரு காங்கை மாடு வாங்க முடியுமான்னு தெரியலைங்க. அந்தளவுக்கு எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. உங்களுக்கு இளம் மாடாக காங்கேயத்தில் செவலை 4 பல்லில் 8 மாதம் சினம் முடிஞ்சுங்க. 40 நாளில் கன்று போட்டுரும். மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. விலை 46,000 ரூபாய். குவாலிட்டியாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. சுழிலையோ பல்லுலையோ சென்னையிலையோ மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேறு மாடு மாற்றி கொடுக்கப்படும். காம்பில் வந்து பால் வரலைனாலும் மாற்றி கொடுக்குறோங்க.
தெளிவான கிடாரி, தலையீத்துங்க, 4 பல்லில் இருக்குதுங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வெளிச்சத்தில் வந்து மாடுகள் கன்றுகளில் தேர்வு செஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. தஞ்சாவூர் குட்டைக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டிருக்குறாங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கன்று போடுறதுக்கு 20 to 25 நாள் டைம் இருக்குதுங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. வேலைக்கு காலையில் 3, சாயங்காலம் 2.5 5.5 படி வால் கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈத்து 2ஆம் ஈத்து தானுங்க. மாடு இளம் மாடு தான். கொஞ்சம் உடசல் அப்படி இருக்கிறனால தான் பார்வைக்கு பார்த்தா ஒரு சேர்ந்த மாதிரி இருக்குது. இளம் மாடுங்க, பல் இப்போ தான் சேர்ந்துருக்குது. 2ஆம் ஈத்து, தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸு. அதிகபட்சம் 25 நாளில் கன்று போட்டுரும். நல்ல தோல் நைஸு, நல்ல மாடு வந்து பார்த்திங்கன்னா இலக்கமான மாடுங்க. மாடு எந்த அளவுக்கு உடசலாக இருக்குதோ அந்தளவுக்கு கறவை சேர்ந்து வருங்க. பாலோட அளவீடு 3 2.5 கறக்கும். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 ரூபாய்ங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 40,000 பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 5 லிட்டர் கறவையில் கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்க மாதிரியான மாடுகள் வந்து தஞ்சாவூர் குட்டை, இந்த மாதிரி வட இந்திய மாடு கிராஸ் மாடுகள் தான் கிடைக்குதுங்க. ஏன்னா நம்ம கறவைக்கும் எந்த சிரமமும் இருக்காது. கறந்துட்டு விற்பனை செய்யும்போது காலக்கண்ணோ கிடாரிக்கண்ணோ குறைஞ்சபட்சம் 7,000, அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ரூபாய்க்கு விற்குங்க. மாடு சந்தை மதிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23லேருந்து 25 ரூபாய்க்கு விற்கும். என்ன பணம் போடுறோமோ அந்த பணம் மீண்டும் விற்பனை செய்யும்போது நமக்கு திரும்ப வந்துடுது. அதே மாதிரி நம்ம போடுற தீவனத்துக்கு மேலே பால் வந்து நம்ம கறந்து கொடுத்துருவோங்க. ஏன்னா ஒரு வேலைக்கு 2ங்கிறது வேறு, வேலைக்கு ஒரு நாளைக்கு 5 லிட்டருங்கிறது நம்ம வீட்டு தேவை பூர்த்தி பண்ணுறக்கூடிய பால் தான் இருக்குங்க. விற்பனை விலை 37,000 ரூபாயில் இருக்குது. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு. பாலோட அளவு 3 + 2.5 5 லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க 7 லிட்டர் சொன்னாங்க, 4 3 வரும்னு. நாம் சொல்கிறது 5 to 5 லிட்டர் பால் சொல்கிறோம். இதில் வந்து கன்று போட்டால் மாடுகள் வந்து நஞ்சு சாப்பிடாமல் கண்டிப்பாக பார்த்துக்கணும். நஞ்சு சாப்பிட்டா பாலோட அளவு கண்டிப்பாக குறையுங்க. அதே மாதிரி கன்று போடுற மாடுகளுக்கு போட்ட பிறகு பால் காய்ச்சல் வரலாம். நம்ம கால்நடை மருத்துவரை வர சொல்லி ஏதாவது இன்ஜெக்ஷன் பண்ணுற சூழல் இருந்ததுன்னா அவங்ககிட்ட சொல்லி ஸ்டீராய்டு ஊசி போடக்கூடாதுன்னு சொல்லணுங்க. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டால் உடனே பால் வற்றும். மீண்டும் பால் திரும்புறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சில மாடுகள் வந்து நாட்டு மாடுகள் பால் வற்றியும் போயிடுதுங்க. அதனால் இந்த மாதிரியான அடிப்படையான சின்ன சின்ன விஷயங்களை சரி செஞ்சுக்கிட்டோம்னாலே பால் முறையாக திருப்புதல் வந்து ஆட்டி ஊற்றி திருப்பினோம்னா பால் வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டு 15வது நாள் முழு கறவையை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறது 3வது ஈத்து நல்ல ஒரு குவாலிட்டியான செவலை மாடுங்க. கண்ணை நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை, அணைச்சும் பீச்சலாமுங்க. இன்றைக்கி தான் வண்டியில் வந்ததுனால முதல் முறை கறக்கிறனால நம்ம அணைச்சி கறக்கிறோம். ஆண்கள் கறக்கிற மாதிரி வீடியோவும் எடுத்துருக்கோங்க, பெண்கள் கறக்கிற மாதிரி வீடியோவும் எடுத்துருக்குறோம். 2 நேரம் நம்ம கறந்து பார்த்து தான் பதிவாகவே போடுறோமுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, கன்று கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம், அணைக்காமையும் பீச்சலாம். நேரம் 2 to 2.5 லிட்டர் பால் பீச்சிட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்கும். 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு. பெண்களை வந்து வீட்டுக்கு வந்து பிடிச்சி காட்ட சொல்கிறனாலும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் பெண்கள் பிடிக்கிற மாதிரி நம்ம வீடியோ வேணாலும் எடுக்கலாம், பிடிச்சும் காட்டலாமுங்க. வண்டி ஏற்றும் போது பெண்கள் பிடிக்கிற வீடியோ வேணாலும் உங்களுக்கு அனுப்ப முடியுங்க. இந்த குவாலிட்டியான காங்கேயம் செவலை கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 64,000 ரூபாய்ங்க. 3வது ஈத்து செவலை மாடு, அருமையான கிடாரி கன்று. கால் அணைச்சி கறக்கணும். நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம். மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 64,000 ரூபாய்ங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க.
இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க. ரெட் சிந்தியும் கிர்ரும் கிராஸுங்க. பல் 6 பல் தானுங்க. 2ஆம் நீத்து. கண் வந்து பார்த்திங்கன்னா காலை கண்ணுங்க. கண் போட்டு 10 நாள் ஆகுதுங்க. கிர்ரூசி போட்டு பிறந்திருக்குதுங்க. காலை கண். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு வந்து ஒரு நாளைக்கு 4+3 ஒரு 7 லிட்டர் பால் கறக்குங்க. ரெட் சிந்தியும் கிர்ரும் கிராஸுங்க. 6 பல்லு, 2ஆம் நீத்து, கண் அருமையான கண், காலை கண், 10 நாள் ஆகுது. மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவை வந்து 4+3 7 லிட்டர் பால் பீச்சலாமுங்க. வண்டியில் வந்து இப்போ தான் இறங்குச்சுங்க. இன்னும் தண்ணி காட்டலை. ஏன்னா கொஞ்சம் நேரம் வரத்தீவனம் போட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நாட்டு சக்கரை 1 கிலோ போட்டு தண்ணி வச்சு அதுக்குள்ளே கொஞ்சமாக தவிடு போட்டு தான் நம்ம காட்டுவோம். சரி, வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல வீடியோ எடுத்துகிட்டு காட்டுறதுனால மாடு வயிறு நம்பாமல் இருக்குதுங்க. இளம் மாடுங்க. கண் நாட்டு கண். கால் அணைக்க வேண்டியதில்லை. 4, 3, 7 வரைக்கும் கறவை வருங்க. மாடு கண் சுழி சுத்தம். முக்கியமாக குணம் வந்து ரொம்ப சாதுவான குணம்ங்க. ஒரு மாடு வண்டியில் வந்து இறங்கினையுமே வீடியோ எடுக்கிறேன்னா அது பதட்டம் இல்லாமல் இருக்குது. கால் எடுக்காமல் நிற்கிது. குண்டாவை கீழே வச்சு கறக்குறாங்க. ஸ்டூல் போட்டு கறக்குறாங்க. காம்பு அருமையான காம்பு அமைப்போடு இருக்குதுங்க. பால் தேவைக்காக மாடு வாங்குறவங்க கிர் ரெட் சிந்தி கிராஸு 6 பல்லு, 2ஆம் நீத்து, காலை கண்ணோட கால் அணைக்காமல் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து 2 நேரம் பீச்சு பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. இன்றைக்கி வந்து எல்லாருமே நாட்டு மாடு வாங்குறதுக்கான காரணம் பால் தேவை இருக்குதுங்க. ஆனால் விலை குறைவாக எதிர்பார்க்கும்போது நம்ம காங்கேயம் தவிர்த்து இந்த மாதிரியான மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வர்றோம். நம்மளும் 2 நேரம் கறந்து பார்த்து வாங்குகிறோம். முடிந்த வரைக்கும் பெண்கள் கறக்கிற மாதிரி, கால் அணைக்காத மாதிரி, சுழி சுத்தமாக, பெண்கள் பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நம்ம கொண்டு வர்றோமுங்க. விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.